அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஜியோடிசிக் பார்த்துருந்தோம். ஜியோடிசிக்கில் அதுக்கடுத்து மிச்சம் மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் தேரம் பார்க்கலாம். எக்ஸிஸ்டன்ஸ் தேரம் ஆஃப் ஜியோடிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் தேரம் ஆஃப் ஜியோடிசிக் ரெண்டு தேரம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தேரம், செகண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தேரம். ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தேரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஜியோடிசிக் is uniquely determined by the initial condition. அதாவது நம்ம ஜியோடிசிக் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஜியோடிசிக் வந்து யூனிக்லி டிட்டர்மைன் பண்ண முடியும்பாங்க. இந்த இனிஷியல் கண்டிஷன் கூட v equal to v0 and dv by du equal to v1 at u equal to u0. இது வந்து இனிஷியல் கண்டிஷன் சொல்லுவாங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நமக்கு ஜியோடிசிக்ஸ் இஸ் யூனிக்லி டிட்டர்மைன்ட் பை த இனிஷியல் கண்டிஷன். இதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தேரம் சொல்லுவாங்க. செகண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தேரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, every point on the surface have the neighborhood n. அப்ப எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சர்ஃபேஸ்ல நெய்பர்ஹுட் n கண்டுபிடிக்க முடியும். such that every two point of n can be joined by unique geodesic arc lies wholly on it. அப்ப எந்த ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு சர்ஃபேஸ்லயும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு பாயிண்ட் P ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாயிண்டோட நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கலாம் என்னன்னு சொல்லி. இந்த எண்ணில் நம்ம எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த நெய்பர்ஹுட் எண்ணிலே லையாகிற மாதிரி ஒரு ஜியோடிசிக் ஆர்க் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த ஜியோடிசிக் ஆர்க் வந்து அந்த ஹோல் அந்த நெய்பர்ஹுட்லேயே லையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தேரம் சொல்லுவாங்க. இப்போ இதுல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. every two point of n can be joined by a geodesic arc. அப்ப ஒரு ரீஜியன்ல எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ற மாதிரி ஜியோடிசிக் ஆர்க் வந்துச்சுன்னா, அது இல்லாம அந்த ரீஜியன்லயே அது ஃபுல்லா லையா இருந்துச்சுன்னா அந்த ரீஜியனுக்கு பேர் கான்வெக்ஸ் அப்படிம்பாங்க. கான்வெக்ஸ் ரீஜியன். அப்ப இஃப் ரீஜியன் ஆர் ஆன் சர்ஃபேஸ் இஸ் கான்வெக்ஸ்னா, ஒரு ரீஜியன் வந்து நம்ம கான்வெக்ஸ் சொல்லணும்னா, அப்ப any two points on surface joined by geodesic arc wholly lies on R. அப்ப எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ற மாதிரி ஜியோடிசிக் ஆர்க் இருக்கணும். அது இல்லாம அந்த ஜியோடிசிக் ஆர்க் முழுமையா அந்த ரீஜியன்ல லையா இருந்துச்சுன்னா அந்த ரீஜியனுக்கு பேரு கான்வெக்ஸ் ரீஜியன் சொல்லுவாங்க. இதுலயே அடுத்து சிம்பிள் சொல்லியிருப்பாங்க. கான்வெக்ஸ்க்கு அடுத்து சிம்பிள். இதுல இருந்து சிம்பிள் வந்தப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரீஜியன் எப்போ ஒரு ரீஜியனை சிம்பிள்னு சொல்லலாம்னா, அந்த இதுல யூனிக் ஜியோடிசிக் ஆர்க் இருக்கும். any two points joined by the unique. அப்ப என்ன அர்த்தம், only one geodesic arc. அது இல்லாம lies entirely on it. இது ரொம்ப முக்கியம். அப்ப எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல ஜியோடிசிக் ஆர்க் இருந்து அது அந்த ஃபுல்லா அதுலயே லையா இருந்துச்சுன்னா அது கான்வெக்ஸ். எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு ஜியோடிசிக் ஆர்க் வந்து இருக்கு, அதுவும் அந்த ரீஜன்ல லையா இருக்குன்னா அது சிம்பிள். அப்ப சிம்பிளுக்கும் கான்வெக்ஸுக்கும்
டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பாங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவலன்ட் பிளேன்ல ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிட்டா அது ஜியோடிசிக்கா இருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் Euclidean plane is a geodesic. Straight lines in Euclidean plane is geodesic. அப்ப ஏதோ ஒரு plane எடுத்துக்கிறோம், பாயிண்ட்ஸ் இருக்கு. எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் Euclidean planeல என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால ஜாயின் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஜாயின் பண்ண முடியும். எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியும். அப்ப எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அங்க ஜியோடிசிக் இருக்கு. அப்ப இத வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் ஈக்குவலன்ட் பிளேன் வந்து கான்வெக்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு கோடு தான் ஜாயின் பண்ணிருக்கு. எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கோடு தான் ஜாயின் பண்ணிருக்கு, ஒண்ணுக்கு மேற்பட்ட கோடுகள் ஜாயின் பண்ணல. அதனால அது சிம்பிள்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க, இட் இஸ் சிம்பிள். அப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் ஈக்குவலன்ட் பிளேன் இஸ் ஜியோடிசிக். அது இல்லாம அந்த ரீஜியன் வந்து கான்வெக்ஸ் அண்ட் சிம்பிள். இப்போ இதே இது கான்வெக்ஸா இருக்கும், சிம்பிள் இல்லாத ரீஜியன் இருக்கு. ஸ்பியர் எடுத்துக்கிறோம், இது ஸ்பியர் வச்சுக்கலாம். நம்ம ஸ்பியர் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பியர்ல ஏதோ ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறோம், பி கியூன்னு ஏதோ ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த பாயிண்ட ஜாயின் பண்ற மாதிரி நமக்கு கிரேட் சர்க்கிள் கண்டிப்பா ஸ்பியர்ல இருக்கும். கிரேட் சர்க்கிள் ஸ்பியர்ல இருக்கும். பி கியூன்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பியர்ல கிரேட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிரேட் சர்க்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். கிரேட் சர்க்கிள் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா இருக்கிற மாதிரி ஸ்பியர் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பியர்ல ரெண்டு பாயிண்ட் பி கியூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கிரேட் சர்க்கிள்னு சொல்லலாம். கிரேட் சர்க்கிள் ஆன் ஸ்பியர். ரெண்டு பாயிண்ட் பி கியூ. இது வந்து இந்த ஆர்க் வந்து ஸ்மாலர் ஆர்க், கிரேட் சர்க்கிளோடைய ஸ்மாலர் ஆர்க். இந்த ஆர்க் பாத்தீங்கன்னா இது வந்து கிரேட்டர் ஆர்க். அப்ப இந்த பாயிண்ட ஜாயின் பண்ற மாதிரி இந்த ஒரு ஆர்க்கும் எடுத்துக்கலாம். இது ஸ்மாலர் ஆர்க் ஆஃப் கிரேட் சர்க்கிள். இந்த ஆர்க் எடுத்துக்கிட்டோம்னா கிரேட்டர் ஆர்க் ஆஃப் கிரேட் சர்க்கிள். இதத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன் ஸ்பியர். ஸ்பியரும் வந்து கான்வெக்ஸா இருக்கும். எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஜியோடிசிக்கா இருக்கும். ஆனா சிம்பிளா இருக்கு. எதுனாலனா எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஸ்மாலர் ஆர்க் அண்ட் கிரேட்டர் ஆர்க் ஆஃப் தி கிரேட் சர்க்கிள் இஸ் ஜியோடிசிக். அப்ப எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு ஜியோடிசிக் ஆர்க் வந்து நாம ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து ஸ்பியர் இஸ் convex but not simple. அப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து ஈக்குவலன்ட் பிளேன்ல ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எடுத்துக்கிற ரீஜன் வந்து கான்வெக்ஸா இருக்கும், சிம்பிளா இருக்கும். ஸ்பியர் பார்த்தோம்னா ஸ்பியர் வந்து கான்வெக்ஸா மட்டும் இருக்கும். எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து நமக்கு ஒரு ஜியோடிசிக்கா கண்டுபிடிக்கலாம். அதுவும் அந்த ஸ்பியர் லைன் ஐயா இருக்கும். ஆனா சிம்பிளான்னு பாக்குறப்ப எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் கிரேட் சர்க்கிள் தான் நமக்கு ஜியோடிசிக்னு தெரியும். ஜியோடிசிக் ஆன் தி ஸ்பியர் இஸ் கிரேட் சர்க்கிள். இந்த ஜியோடிசிக் இந்த கிரேட் சர்க்கிள்ல ஸ்மாலர் ஆர்க் கிரேட்டர் ஆர்க் ரெண்டுமே ஜியோடிசிக் ஆர்க்கா இருக்குங்கிறாங்க. அதனால ஸ்பியர் இஸ் கான்வெக்ஸ் பட் நாட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த கான்வெக்ஸ் அண்ட் சிம்பிள் இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் தான். இந்த கான்வெக்ஸ் சிம்பிள் சொன்ன பிறகு அடுத்து இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிலிண்டர், cone. Cylinder has infinitely many geodesic arc passing through 2 points. அப்ப சிலிண்டர்ல எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாலும் infinitely many geodesic arc pass ஆகும் சொல்லுவாங்க. கோன்ல என்ன சொல்லுவாங்கன்னா have limited number of geodesics னுவாங்க. இது ஆகுது. சிலிண்டர் வரப்ப infinitely many geodesic arc வரும். கோன் வரப்ப it have only limited number of geodesic arc passing through the 2 points னு சொல்லுவாங்க.
இதான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து அந்த கான்வெக்ஸ் சிம்பிள் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு நேமிங் தியரம் சொல்லியிருப்பாங்க. ஒயிட் கட் தியரம் நேமிங் தியரம். ஒயிட் கட் தியரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, every point P on the surface have the neighborhood which is convex and simple. அப்ப எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நெய்பர்ஹுட் பார்த்தோம்னா அந்த நெய்பர்ஹுட் வந்து கான்வெக்ஸ் அண்ட் சிம்பிளா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒயிட் கட் தேரம். நேமிங் தேரத்துல ஒயிட் கட் தேரம். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன நம்ம முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஜியோடிசிக் கர்வேச்சர். ஜியோடிசிக் கர்வேச்சர் கேஜின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டைரக்ஷன் கோஎஃபிஷியன்ட் பார்க்கறப்ப நம்ம டைரக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அதுல வந்து சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா, எந்த ஒரு வெக்டாரையும் n r1 r2 இந்த 3 வெக்டார்ஸோட லீனியர் காம்பினேஷனா எழுத முடியும் அப்படின்னு சொல்லிப்போம். அதுல அந்த n சொல்றது நார்மல் காம்போனன்ட், r1 r2 வருது டேன்ஜென்டியல் காம்போனன்ட் பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் அங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார். ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார் வரப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இப்ப நமக்கு t dash equal to r double dash தெரியும். equal to என்ன தெரியும்? kappa n. ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படி தெரியும். நம்ம இந்த r double dash எப்போதுமே லீனியர் காம்பினேஷன் ஆஃப் n r1 r2 ஆ எழுத முடியும். எப்படி எழுதலாம்னா, kappa n n plus lambda r1 plus mu r2. இதுல இந்த kappa n என்னங்கிறது நார்மல் காம்போனன்ட். இதுல kappa என்னங்கிறது தெரியும் நமக்கு. என்னதுன்னா நார்மல் கர்வேச்சர் at P. அப்ப நார்மல் காம்போனன்ட் நார்மல் கர்வேச்சர். மிச்சருக்கு பதிலா இந்த பகுதி இதைத்தான் என்ன சொல்லுவோம், டேன்ஜென்டியல் டு த சர்ஃபேஸ். lambda r1 mu r2 என்ன சொல்லுவோம், டேன்ஜென்டியல் காம்போனன்ட். இந்த டேன்ஜென்டியல் காம்போனன்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார் அப்படிங்கிறாங்க. ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார் k suffix g equal to lambda r1 plus mu r2 first is equal to tangential component of geodesic curvature vector kg equal to tangential component of the surface ன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான பாயிண்ட். இதுல இதுக்கு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, curve on surface to be geodesic. curve on surface வந்து geodesic இருக்கணும்னா if and if curvature vector geodesic curvature vector equal to 0 ஆகணும். அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு அடிக்கடி டிஆர்பில கேட்டதுதான். அதாவது எப்ப வந்து ஒரு curve on surface வந்து geodesic ன்னு சொல்லலாம்னா, அந்த geodesic curvature vector 0 ஆகணும். kg equal to 0 னா then the given the curve on the surface is geodesic ன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா, the geodesic curvature vector of geodesic is 0 ன்னு இருப்பாங்க. அதனால தான் அப்ப ஜியோடிசிக்னு வந்துட்ட ஒரு கர்வ் ஜியோடிசிக்கா இருக்கணும்னாலே ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார் 0 ன்னு வரும். அப்ப இந்த டேன்ஜென்டல் பார்ட் 0 ஆயிரும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பதான் தான் அந்த கர்வ் வந்து ஜியோடிசிக் சொல்ல முடியும். அதனால தான் ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார் ஆஃப் ஜியோடிசிக் இஸ் 0 ன்னு பாங்க. இதுவும் டிஆர்பில நம்ம கேட்டதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா, ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார் kg is orthogonal to the curve. ன்னு பாங்க. இது முக்கியமான பாயிண்ட் தான் நமக்கு. அப்ப இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம.
இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஒரு கண்டிஷன் சொல்லிருப்பாங்க condition for kg equal to lambda mu condition for orthogonality of curvature vector lambda mu with other vector uv அப்ப uv ங்கிற வெக்டர் சர்ஃபேஸ்ல இருந்து இந்த orthogonality of geodesic curvature vector னு சொல்லுவாங்க. அப்ப என்ன வரும்னா அதுக்கு orthogonality condition u dash e lambda plus f mu plus v dash f lambda plus g mu equal to 0 னு இந்த கண்டிஷனையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கண்டிஷனும் முக்கியம் தான். இந்த கண்டிஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கர்வேச்சர் வெக்டர் நிறைய क्वेश्चन வந்து நமக்கு அரைஸ் ஆகலாம். அதனால தான் வந்து நம்ம முக்கியமான பகுதி தான் ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டர். அது எதுல இருந்து கொண்டு வந்தோம்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கறப்ப அடுத்து என்ன சொல்லிருப்பாங்க இந்த லாம்டா மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லிருப்பாங்க. லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லிருப்பாங்கன்னா 1/h ஸ்கொயர் u by v dash dou t by dou v dash னு பாருங்க ஃபர்ஸ்ட். mu equal to 1/h square v by u dash dou t by dou u dash னு பாருங்க. இதவே வேற எப்படி எழுதலாம்னா -1/h square v by u dash இங்க u by v dash வரும் மைனஸ் வரப்ப v by u dash dou t by dou v dash தான் வரும் equal to -1/h square u by v dash dou t by dou u dash lambda mu இந்த மாதிரி எழுதலாம். அது ரெப்ரசன்ட் பண்ண 1 மார்க் பாயிண்ட் அவ்வளவு முக்கியம். அதுக்கு அடுத்து இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா இது நமக்கு அடிக்கடி கேட்ட டிஆர்பி क्वेश्चन. இரண்டாவது பாயிண்ட் என்னதுன்னா kg கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா kg equal to root of lambda square mu square அதாவது plus or minus root of lambda square plus mu square னு சொல்லுவாங்க. இப்ப தீட்டாங்கிறது angle between the tangent to the curve and geodesic curvature vector kg. அப்ப தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட்க்கும் இந்த ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த தீட்டா வச்சு தான் பிளஸ்ஸா மைனஸான்னு கண்டுபிடிப்பாங்க. kg equal to plus lambda square mu square னா if theta equal to pi by 2 தேது kg equal to minus lambda square plus mu square னா if theta equal to minus pi by 2 ன்பாங்க. அப்ப இந்த kg கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கேட்டிருக்காங்க நமக்கு கேள்வியில lambda square mu square வரும் lambda square plus mu square. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன ஃபார்முலா இருக்குன்னா இது kg தேவும் kg equal to h into u dash mu minus lambda v dash இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். h into lambda h into u dash mu lambda v dash. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா kg equal to n r dash r double dash ல சொல்லிருப்பாங்க. kg equal to n r dash r double dash. இதே டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. டாட் ப்ராடக்ட் சொல்றப்ப s dot minus 3 போட்டுருப்பாங்க. s dot minus 3 n r dot r double dot. இது முக்கியமான ஃபார்முலாஸ் தான். kg கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான ஃபார்முலாஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு தேரம் ஒன்று சொல்லிருப்பாங்க. curve on a plane is geodesic na if and if it is a straight line. It is a curve on a plane is geodesic na if and if it is a straight line சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கர்வேச்சர் வெக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலால நமக்கு அடிக்கடி கேள்விகள் கேட்டதுதான்.
அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு கர்வேச்சர் வெக்டர்னு வரப்போ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா காஸ் பெனட் தேரம், டோட்டல் கர்வேச்சர், காசியன் கர்வேச்சர். நம்ம ஏற்கனவே காசியன் கர்வேச்சர் பார்த்திருப்போம். K equal to kappa A into kappa B காசியன் கர்வேச்சர் பார்த்தோம். இல்லாட்டா வேற எப்படி சொல்லலாம், T square by H square K equal to ln minus m square by Eg minus f square சொல்லலாம். இது நம்ம பார்த்ததுதான். இப்போ இந்த டோட்டல் கர்வேச்சர் வந்து சொல்ல வருவாங்க. அதுக்கு வந்து இந்த காஸ் பெனட் தேரம் சொல்லிட்டு எக்ஸஸ் ஆஃப் த கர்வ், ஒரு கர்வோடைய எக்ஸஸ் பார்ட், எக்ஸஸ் ஆஃப் த கர்வ் தான் வந்து டோட்டல் கர்வேச்சர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து காசியன் கர்வேச்சர் வந்து இன்டகிரேஷன் பண்றதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து எதுல பார்ப்போம்னா நம்ம அடுத்து பார்க்க போறதுல காஸ் பெனட் தேரம்னு சொல்லுவாங்க. காஸ் பெனட் தேரம், காஸ் பெனட் தேரத்தை என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபார் any curve C which encloses simply connected region or curve region on surface, then for any curve C which encloses simply connected region or on surface, then என்ன சொல்லிருப்பாங்கன்னா excess of C, excess of C ன்பாங்க. Ex of C ங்கிறது excess of C equal to total curvature, equal to total curvature of R அப்படின்னு இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது காஸ் பெனட் தேரம் வந்துட்டா கர்வோட எக்ஸஸ் பார்ட் சொல்லிருப்பாங்க. வச்சுக்கோங்க எக்ஸஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு டோட்டல் கர்வேச்சர் இருப்பார். எக்ஸஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஒரே வார்த்தை எப்படி வச்சுக்கிறீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு டோட்டல் கர்வேச்சர், காஸ் பெனட் தேரம். எக்ஸஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு டோட்டல் கர்வேச்சர் சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸஸ் ஆஃப் சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது என்னென்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் சி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லிருக்காங்கன்னா 2π மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1 to n alpha r minus integral over s kg ds. காசியன் ஜியோமெட்ரிக் கர்வேச்சர் x of c இது ஃபார்முலா சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லிருப்பாங்கன்னா x of c equal to integral over s k ds. k ங்கிறது காசியன் கர்வேச்சர், காசியன் கர்வேச்சர். அப்போ இந்த எக்ஸஸ் ஆஃப் சின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு எதுக்கு சொல்லிருப்பாங்கன்னா டோட்டல் கர்வேச்சர், அதான் காஸ் பெனட் தேரம் சொல்லுவோம். இதுல இன்னொரு ஃபார்முலா கூட சொல்லிருப்பாங்க. அதாவது இன்டகிரல் ஓவர் சி pdu பிளஸ் qdv ஈக்குவல் டு டபுள் இன்டகிரல் ஓவர் r dou q by dou u மைனஸ் dou p by dou v into du dv. அப்ப இந்த காஸ் பெனட் தேரம் வரப்ப இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த காஸ் பெனட் தேரத்துக்கு அடுத்து தான் இந்த காசியன் கர்வேச்சரும் டோட்டல் கர்வேச்சரும் கண்டுபிடிக்கிறது. நமக்கு இதை யூஸ் பண்ணி 2 தடவை டிஆர்பில கேள்வி அரைஸ் ஆயிருக்கு. டோட்டல் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறது 2019 என்ன கேட்டாங்கன்னா the total curvature of the geodesic triangle, the total curvature of the geodesic triangle கேட்டாங்க. 2017 நினைக்கிறேன், 2017ல 17 தான் நினைக்கிறேன். 17ல என்ன கேட்டாங்கன்னா total curvature of the sphere, total curvature of the sphere கேட்டாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லதுதான். நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணி பார்க்க வேணாம், ஈஸியா வச்சுக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா. கே கண்டுபிடிச்சு கேவை இன்டகிரேட் பண்றதா டோட்டல் கர்வேச்சர்னு பார்த்தோம். அது நம்ம குழப்பவே தேவை. நம்ம என்ன செய்யணும்னா பொதுவா எது எதுக்கெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஜியோடிசிக் ட்ரையாங்கிள், செகண்ட் ஒன் ஆங்கர் ரிங், anchor ring, third one sphere, fourth பாத்தீங்கன்னா
geodesic polygon of n sides. இந்த நாலுக்குமே வந்து நம்ம புக்ல சொல்லியிருப்பாங்க. இந்த நாலு மட்டுமா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து இது வந்து நம்ம ஜியோடிசிக் ட்ரையாங்கிளுக்கு டிஆர்பி 2019ல கேட்டிருந்தாங்க. இது ஆங்கரிங் கொஸ்டின் டிஆர்பில கேட்டிருந்தாங்க. ஸ்பியர் வந்து டிஆர்பி 2017ல கேட்டிருந்தாங்க. அதனால இந்த நாலுக்குமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுனா காசியன் கர்வேச்சர் and total curvature. இந்த ரெண்டே தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஜியோடிசிக் ட்ரையாங்கிள் வரப்ப காசியன் கர்வேச்சர் k ஈக்குவல் டு என்ன வரும்னா a plus b plus c சைடு ட்ரையாங்கிளோட சைடு a plus b plus c minus pi by delta by delta. Delta is the area of the triangle. இந்த டோட்டல் கர்வேச்சர் வரப்ப இந்த மேல இருக்கிறது மட்டும் வரும். டோட்டல் கர்வேச்சர் வரப்ப a plus b plus c minus pi. இதான் நமக்கு 2019ல கேட்டிருந்த क्वेश्चन. Total curvature of the geodesic triangle. Total curvature of the geodesic triangle is a plus b plus c minus pi வரும். அப்ப geodesic triangleக்கு பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கர் ரிங் வரப்ப k equal to cos u by a into b plus a cos u வரும். இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதான் வச்சுக்கலாம். டோட்டல் கர்வேச்சர் 0. ஆங்கர் ரிங்கோட டோட்டல் கர்வேச்சர் ஆஃப் ஆங்கர் ரிங் இஸ் 0. டோட்டல் கர்வேச்சர் ஆஃப் ஆங்கர் ரிங் இஸ் 0 னு இது நம்ம பார்த்ததுதான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பியரோட காசியன் கர்வேச்சர் k equal to 1 by a square. k equal to 1 by a square. டோட்டல் கர்வேச்சர் 4 pi. இதுதான் வந்து டிஆர்பில கேட்டிருந்தாங்க 2017ல. The total curvature of the sphere is 4 pi. The total curvature of the sphere is 4 pi ன்னு சொல்லிருப்பாங்க. இது ஒரு ஈஸியானது. ஜியோடிசிக் பாலிகான் வரப்ப நமக்கு இது தேவையில்லை. டோட்டல் கர்வேச்சர் மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா n-2 into pi. n சைட்ஸ்னா n-2 into pi. இதே இது இப்ப உதாரணத்துக்கு பென்டகான் கொடுத்திருந்தாங்கன்னா பென்டகான் அப்ப n equal to 5 னு அர்த்தம். அப்ப டோட்டல் கர்வேச்சர் n-2 into pi. அப்ப 5 - 2 into pi equal to 3 pi. 3 pi is the total curvature of pentagon polygon வரப்ப. அப்ப இந்த நாலு இது மட்டுமா நம்ம காசியன் கர்வேச்சர் and total curvature இந்த நாலு இது தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா சர்ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர். சர்ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் சொல்லிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் மாங்க. சர்ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர். எப்போ வந்து சர்ஃபேஸ் வந்து கான்ஸ்டன்ட் கர்வேச்சர்னா இப்போ நம்ம பார்த்தோம் காசியன் கர்வேச்சர் கண்டுபிடிச்சு பார்த்தோம். நம்ம ரெண்டு சர்ஃபேஸ்க்கு காசியன் கர்வேச்சர் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. காசியன் கர்வேச்சர் வந்து ஈக்குவலா இருக்கு ரெண்டு சர்ஃபேஸ்க்கு. அப்போ அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா கான்ஸ்டன்ட் கர்வேச்சர். தி சேம் சர்ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ வந்து காசியன் கர்வேச்சர் ஈக்குவலா இருக்கும். அப்போ முதல் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா சர்ஃபேஸுக்கு வந்து கான்ஸ்டன்ட் எப்பன்னு சொல்லுவாங்கன்னா சர்ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் எப்போ சொல்லுவாங்கன்னா இஃப் k equal to k naught at any point on the surface. ஒரே வார்த்தையில சொல்லலாம் k equal to அப்ப எந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம காசியன் கர்வேச்சர் கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலா இருக்கும் k க்கு. அத k equal to k naught at any point on the surface மா. அப்ப காசியன் கர்வேச்சர் is equal at all points on the surface. எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் காசியன் கர்வேச்சர் ஈக்குவலா இருக்குனா
then we called surface S is surface with constant curvature ன்னு சொல்லுவாங்க. surface S is with constant curvature. அப்ப எப்ப வந்து ஒரு சர்ஃபேஸை வந்து கான்ஸ்டன்ட் கர்வேச்சர்னு சொல்ல முடியும்னா காஸியன் கர்வேச்சர் வந்து எல்லா பாயிண்ட்லயுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. அடுத்து மைண்டிங் தேரம் சொல்லியிருப்பாங்க. மைண்டிங் தேரம் என்ன சொல்லியிருப்பாருன்னா two surfaces have same constant curvature na then they are locally isometric அப்படினு இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல சேம் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் வந்தாலும் சரிதான், இல்லாட்டி சேம் காஸியன் கர்வேச்சர் வந்தாலும் சரிதான். ஒரு புக்ல சேம் காஸியன் கர்வேச்சர் கொடுத்திருப்பாங்க, இன்னொரு புக்ல சேம் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே ஒரே இடத்துல two surfaces have same constant curvature na then they are locally isometric அப்படிம்பாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் என்னன்னா அந்த k0 equal to 0 இருக்கலாம், k0 equal to 1 by a square, k0 equal to minus 1 by a square. k0 equal to 0 இருக்கிறப்ப surface is isometric with a plane bang. Isometric with a plane. K equal to 1 by a square வரப்ப Gaussian curvature of என்னன்னு தெரியுங்க நமக்கு sphere. அதனால surface is isometric. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் K equal to 1 by a square for sphere னு சொல்லி. அப்ப surface is isometric with sphere. இங்க நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்ப P pseudo sphere. Surface is isometric with P pseudo sphere பாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், மைண்டிங் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப சர்ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் வரப்ப இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டார்சியான் சொல்லிருப்பாங்க. ஜியோடிசிக்ஸோட டார்சியான், இந்த ஜியோடிசிக் கர்வோடைய டார்சியான் சொல்லிருப்பாங்க. அடுத்தது இந்த டார்சியான், அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த சிலபஸே முடிஞ்சிடும், அவ்வளவுதான். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லி திருப்பி நம்ம ஏற்கனவே எழுதுனது தான் திருப்பி முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம். மெட்டீரியல் எல்லா பாயிண்ட்ஸுமே படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்சியான். டார்சியான் வரப்ப டார்சியான் ஆஃப் ஜியோடிசிக், டார்சியான் ஆஃப் ஜியோடிசிக்ஸ் tau equal to n dash r dash n dash r dash இல்லாட்டினா tau equal to kappa b minus kappa a into sin pi cos pi. இந்த ஃபார்முலா சொல்லிருப்பாங்க. அடுத்து முக்கியமான ரிசல்ட் பார்க்கறப்ப 2 geodesics at right angles na 2 geodesics are orthogonal na their torsion value is equal but sign change in sign இருப்பாங்க. value change ஆகாது, sign change ஆயிருக்கும். அப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா 2 geodesics at right angles na find it tau 1 equal to minus tau 2. value is equal ஆகும் ஆனா sign change ஆகும்னு சொல்லுவாங்க. tau 1 equal to minus tau 2 அத அப்படி சொல்லிருப்போம். 2 geodesic at right angles na tau 1 equal to tau 2. அடுத்து geodesic torsion equal to 0 at umbilic point, navel point னு பார்த்தோம். umbilic points சொல்லி பார்த்தோம். umbilicus ல tau equal to 0. அடுத்து tau equal to 0 at principal direction. அதே மாதிரி line of curvature-லயும் 0 தான் சொல்லுவாங்க. line of curvature. அடுத்து
Fifth point, geodesic of asymptotic lines equal to torsion of geodesic tangent. அப்ப torsion of asymptotic lines equal to torsion of geodesic tangent. asymptotic line வரப்ப tangent க்கு ஈக்குவலா இருக்கும்னு வச்சுக்கோங்க. 6th என்ன வச்சுக்கோனா tau square equal to kappa minus kappa a kappa p minus kappa. இந்த டார்சியன் வரப்ப இந்த ரிசல்ட்லாம் கொஞ்சம் ஆவச்சுக்கோங்க. அப்ப ஜியோடிசிக்க பொறுத்த அளவுக்கு நமக்கு இத பார்த்தாலே போதுமானது தான். நம்ம மெட்டீரியல் இதான் சொல்லிருப்போம். மெட்டீரியலுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. நமக்கு சிலபஸ் கம்மி தான், நிறைய கொடுத்துருப்போம். நம்ம நிறைய கொஸ்டின் வந்து இடையில கேட்டதுனால எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருப்போம். அதனால் எல்லாத்தையும் பாருங்க. நம்ம டிஃபரன்ஸ் ஜாமெட்ரி இதோட முடிச்சுக்கலாம். வேற நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் வேணா பார்க்கலாம் அடுத்து டிஃபரன்ஸ் ஜாமெட்ரியில். தேங்க்யூ.